தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் உங்களுடைய அன்பு உங்களை காணும் கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் தேவன் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அன்பின் ஆண்டவரே உமக்கு நன்றி. கிருபை இம்மட்டும் காத்தவரே உமக்கு நன்றி. இந்நாள் வரைக்கும் எங்களை காத்து வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறுபடியும் கர்த்தாவே இருந்த வார்த்தைகளை சொல்லும்படியாக இப்படி பாதத்தில் கடந்து வந்திருக்கோம் சுவாமி. கர்த்தாவே பேசும். கர்த்தாவே நம்முடைய சத்திய வேதம் குறைவற்றதும் திகட்டாத ஆதிவனை தேனுமாக இருக்கிறது சுவாமி. மறுபடியும் நாங்கள் அவைகளை தியானித்தாலும் பேசினாலும் அது கர்த்தாவே புதிய கருத்துடையதாக திகட்டாத தேனை போல் இருக்கிறபடினால் நமக்கு நன்றி. கேட்கின்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இடத்தில் பதியட்டும். ஆமையின் கர்த்தாவே தேவனிடத்தில் சுத்தத்தை அறியத்தக்கதான கர்த்தாவே நம்முடைய சுத்தத்தை வெளிப்படுத்தும், இந்த நாமத்தை மையப்படுத்தும் சுவாமி. வார்த்தை அது வல்லமை உள்ளது. வார்த்தையை அனுப்பி எங்களில் இருக்கிற குணக்கேடுகள் சுகக்கேடுகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினால் உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. கிருபையாயிரும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தைகள் சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று தேவனோடு கிட்டி சேருகிற, தேவ நன்மைகளை பெற்றுக்கொள்ள நியமிக்கப்பட்டிருக்கிற தேவ மனிதர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது அவைகளிலே சோர்ந்து போக விழுந்து போக செய்வதற்கு அவன் எடுக்கிற கருவி என்ன என்றால், அதாவது புகழ்ச்சியை அவன் கொண்டு வந்து அதில் அவர்கள் சிந்தனைகளை திருப்பி அவைகளில் வீழ்ச்சியடை செய்கிறான். அப்படிப்பட்ட சூழல்களை இந்த நாளில் நாம் பரவலாக பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆதியிலே நடந்த சம்பவம் அதுதான். சாத்தானாக மாறிய அந்த தூதன் அவன் விழுந்து போனதுக்கு காரணமும் அதுதான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் மனிதனை யாரும் புகழாவிட்டாலும் தன்னில் இருக்கிற மேன்மைகளை எண்ணி தன்னை புகழ்ந்து கொள்கிற நிலைமையும் மனிதனுக்கு உண்டு என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால்தான் இங்கே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், அதாவது நமக்கு இந்த காலங்களில் என்ன வேண்டுமென்றால் நம்முடைய குற்றங்களை கடிந்து கொள்கிற மனிதர்கள் நமக்கு தேவை. அதன் மூலமாக நாம், அதாவது தேவ ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற தடைகளை கண்டுபிடிக்கவும் அவைகளை நீக்கிக் கொள்ளவும் விட்டுவிடவும் ஏதுவாக இருக்கும். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே எபிரேய நிருபகர்த்தார் எழுதும்போது அவர் இவ்வளமாக எழுதுகின்றதை நாம் இங்கே பார்க்கின்றோம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இப்படி நாம் பார்க்கின்றோம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது கர்த்தருடைய சிட்சை கடிந்து கொள்ளுதல் என்ற 2 பதத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தவறு செய்யும் போது தேவன் கடிந்து கொள்ளும்போது அது அந்த இடத்துல, அதாவது எதற்காக இந்த சம்பவம் நடக்கிறது, ஏன் இந்த கடிந்து கொள்ளுதல், ஏன் இந்த சிக்ஷை என்கிறதை மனிதன் உணர வேண்டியதை வெளியே அவைகளில் சோர்ந்து போகிறதற்கோ தொய்ந்து போகிறதற்கோ ஒன்றுமில்லை. அதாவது கடவுளிடத்தில் நாம் கேள்வி கேட்பதற்கும் அவசியம் இல்லை என்று நாம் காணுகின்றோம். அதாவது வேதத்தில் நாம் பார்க்கின்ற பிரகாரம், அதாவது தகப்பன் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறான் என்று வேதம் சொல்லுகின்றது. நேசியாத பிள்ளைகள், அதாவது மோசமான பிள்ளைகள் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதை நாம் காணுகின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். அதாவது நமக்கு, அதாவது எச்சரிப்பு கொடுக்க, கடிந்து கொள்ள மனிதர்கள், ஞானிகள், அதாவது நீதிமான்கள் நமக்கு தேவை. அறுபடினாலுடைய மகனே, கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாதே என்று இறைவாக்கு சொல்லுகிறதை நாம் இங்கே காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தையும் கூட நாம் வாசிக்கும் போது இங்கே நாம், அதாவது ஞானி சாலமன் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே.
சின்ன சிக்ஷையாக இருந்தாலும் சின்ன கடிந்து கொள்ளுதலாக இருந்தாலும் அது பெரிய காரியமாக நீ எண்ணு. அதாவது ஏன் எதற்காக இந்த சம்பவம் நடக்கிறது, ஏன் இப்படி ஆயிற்று என்கிறதை நீ கவனி. அவைகளை அற்பமாக எண்ணாது, அது பெரிய நஷ்டத்தை உனக்கு கொண்டு வந்து விடும். நீ அவைகளை கவனிப்பாயானால் அவைகள் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்று பெரும்பாலும் மக்கள் அதாவது தற்புகழ்ச்சியை, பிறரால் தான் புகழப்பட வேண்டும் என்ற மனநிலையே மனிதர்களுக்கு உண்டாகிறது என்று நாம் காணுகின்றோம். அப்படி அல்ல. அதாவது அதற்கென்று திரளாக போதகர்களையும் இந்த நாட்களில் சம்பாதிக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகின்றது. தங்களுடைய இச்சைக்கேற்ற போதகர்களை, தங்களுடைய மனதுக்கு விருப்பமாய் பேசுகிற போதகர்களை இன்று மக்கள் தேடுகிறார்கள். அவர் நல்லவர், அவர் யாரையும் கடிந்து கொள்ள மாட்டார், புண்படுத்த மாட்டார், கடின வார்த்தைகளை சொல்ல மாட்டார், அவர் எல்லாவற்றையுமே அன்புடையவராக அன்பாக பேசுவார் என்று அப்படித்தான் போதகர்களை மக்கள் இன்று தேடுகின்றார்கள் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால அதாவது இன்று என்ன தேவை என்று சொன்னால், அதாவது நம்மில் இருக்கிற காயத்தை போக்க, நம்மில் இருக்கிற பலகீனத்தை நீக்குவதற்கு அதாவது கடிந்து கொள்ளும் போது கொஞ்சம் வேதனை உண்டாகும், அடுத்து என்ன உண்டாகும், சுகம் உண்டாகும் என்று நாம் காணுகிறோம். சரீரத்தில் இருக்கிற சீல் வைத்த புண்ணுகளை அதாவது நல்ல அன்புடையவர்கள், பொறுப்புடையவர்கள், நல்ல விவரம் தெரிந்தவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், பிடித்து வைத்ததை அதாவது கீறி உள்ள இருக்கிற சீல்களெல்லாம் வெளியே எடுத்து விடுவார்கள். அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு ரொம்ப வேதனை கொடுக்கிறதாக, கஷ்டத்தை கொடுக்கிறதாக, அதாவது அப்படி செய்கிறவர்கள் மேல் கசப்பை உண்டு பண்ணுகிறதாக அது இருக்கும். அதை புரிந்து கொள்கிறவர்களுக்கு அப்படி இருக்காது. அதாவது நம்மை சுகமாய் வாழ வைப்பதற்காக, நமக்கு விடுதலை வாங்கி தரும்படியாக இந்த காரியம் செய்யப்படுகிறது என்று அவர்கள் அன்பு கூறுவார்கள். அந்த வேதனை நீங்கின பிறகு அவர்களுக்கு நிரந்தரமான சுகம் உண்டாகி விடுகிறதை நாம் காணுகிறோம். அப்படி போல பரமதகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது நமக்கு கொடுக்கிற சிக்ஷைகள், நமக்கு கொடுக்கிற கடிந்து கொள்ளுதல்கள், இவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளுதல் என்றால் நேரடியாகவும் உண்டு, சொப்பனத்தின் மூலமாக உண்டு, திருவசனத்தை வாசிக்கும் போதும் வசனம் நம்மை அதாவது எச்சரிக்கும், எச்சரிப்பு கடிந்து கொள்ளுதலை கொடுக்கும். அப்படியும் ஒரு தேவன் தம்முடைய போதகர்களை கொண்டு அப்படி செய்வார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பெற்றோர்களை கொண்டு, நல்ல பெற்றோர்களை கொண்டு அப்படி செய்வார். அவைகளில் அதாவது அற்பமாக நம்ம எண்ணிவிடக்கூடாது, தெரியாதனமாக செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது, அவர்களை கவனிக்க வேண்டும் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கும் போது இங்கே இப்படி நான் பார்க்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படையான சிநேகத்தை பார்க்கிறோம், கடிந்து கொள்ளுதல் தான் முக்கியம் என்று இங்கே சாலமோன் சொல்லுகிறார். வாசிக்கலாம். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மறைவான சிநேகத்தை பார்க்கலாம். அவர் எவ்வளவுதான் தவறு பண்ணினாலும் அவனுக்கு கேடு வரும் என்று தெரியும். அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். நாம் அதை கடிந்து கொண்டால், அவருக்கு நாம் சிக்ஷை கொடுத்தால் நம்மை பகைப்பார் என்று எண்ணி இன்று பெரும்பாலும் அப்படித்தான் செய்கின்றார்கள். சத்தியத்தை அறிந்தவர்களும் கூட, சத்தியத்தை ஓரளவுக்கு தெரிந்தவர்களும் கூட இந்த நாட்களில் என்ன நினைக்கிறார்கள், அதாவது இப்படி பேசினால் வருத்தப்படுவார்கள், அவர்கள் மூலம் கிடைக்கிற உதவிகள் நின்று போய்விடும், இல்லை அவர்கள் ஐக்கியத்தை விட்டு போய்விடுவார்கள் என்று எண்ணி அப்படி விட்டு விடுகிறதுனாலே அவர்கள் அப்படியே கெட்டுப்போகிறார்கள் என்று நாம் காணுகின்றோம். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், திருவசனத்தை கொண்டு சிக்ஷித்து போதிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படினால திருவசனத்தை கொண்டு போதிக்கிறது மாத்திரமல்ல, சிக்ஷித்து கடிந்து கொண்டு போதிக்கணும். போதிக்கும் போதுதான் அங்கே இருக்கிற அதாவது கேடுகள் நீங்கும், அவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாத குறைவுகள் மாறும், நன்மை உண்டாகும் என்பதை நாம் அறிகின்றோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினாலே சிநேகத்தை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுதல் உத்தமம், அது நல்லது. அதுதான் உண்மையான சிநேகம், உண்மையான நட்பு என்பது அதுதான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மலைப்பகுதியில்
ஊட்டி பகுதியில் ஒரு கன்வென்ஷன் போட்டிருந்தோம். அந்த கன்வென்ஷன் முடிந்ததும் ஒரு வாலிபன் ஓடி வந்து அதாவது எங்களை கட்டிப்பிடித்து கொண்டார். அவரை பார்க்கும்போது அதாவது இனம் அறிய முடியவில்லை. நீண்ட நாட்களுக்கு முன்னால் அவரை பார்த்த ஒருவர் பேரை சொன்ன உடனே சரிதான் என்று அவர் திருச்சபைக்குள்ள அதாவது சில சீர்கேடான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத அப்படிப்பட்ட சூழல்களை அவர் உருவாக்கி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் சபைக்குள்ளே ஏற்பட்டு கொண்டிருந்தது. இதை கண்டவுடனே சொன்னார்கள், இது பரிசுத்த ஸ்தலம், இங்கே வருகிறவர்கள் அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்க அந்த பரிசுத்த எண்ணத்தோடு இங்கே வர வேண்டும், இல்லாவிட்டால் அதாவது சிச்சை உங்களுக்கு உண்டாகும் என்று கடிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வேலை செய்தால் எங்களை இதற்கு காவற்காரர்களாக ஆண்டவராய் தேவன் ஞான அதிகாரிகளாக வைத்திருக்கிறார், தொடருமானால் சபை விட்டு வெளியே தள்ளிவிடுவோம் என்று சொன்னோம். அவர்கள் அதை விடவில்லை, அவர்களை வெளியேற்றிவிட்டோம். எங்கே போனார்கள் என்று தெரியாது. அதில் ஒருவர் தான் அங்கே வந்து நம்மை கட்டிப்பிடித்து ஐயா என்று சொன்னார். என்ன சொன்னார்? அதாவது நீங்கள் எங்களை கடிந்து கொண்டீர்கள் அல்லவா, அதனால் நல்ல மனிதனாக மாறிவிட்டேன், அதிலிருந்து என்னிடத்தில் துருப்பத்தி மாறிட்டு அதற்காக நான் மனஸ்தாப்பட்டேன், அந்த பழக்க வழக்கத்துக்காக எனக்கு வெட்கம் உண்டானது, இப்பொழுது நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று அவர் பல காரியங்களை சொன்னார். மாதம் மாதம் அவர் நடத்துகிற ஒரு பத்திரிகையை அனுப்பி கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இருக்கட்டும். அதுபடினால் என்னுடைய ஊழிய காலத்தில் அதாவது நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் இதுதான் அருமையானவர்களே. அதுபடினால் உண்மையாக இந்த மனிதர்கள் மூலமாக, உலகத்தின் மூலமாக ஆதரவையும் நன்மையையும் உதவியும் எதிர்பார்க்கிற மனிதன் கடிந்து கொண்டு போதிக்க மாட்டான், போதிக்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு அதில் பயம். ஆனபடினால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், சிநேகத்தை பார்க்கிறோம், கடிந்து கொள்கிறது முக்கியம். அதுதான் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட போதகங்கள், அப்படிப்பட்ட போதகர்கள் எழும்பணும் என்று நான் விரும்புகின்றோம். கர்த்தர் அதை விரும்புகின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடிந்து கொள்ளுதலை கவனிக்கிற மனிதனுக்கு என்ன கிடைக்குமா, அதாவது இந்த பூமியிலே கூட அவனுக்கு கனம் உண்டாயிருக்கும், அவனுக்கு மகிமை உண்டாயிருக்கும், அவனுக்கு புகழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று அதாவது அதே நீதிமொழிகளின் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற போது இவ்விதமாக நாம் காணுகின்றோம். வாசிக்கலாம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. புத்திமதிகளை, அறிவுரைகளை, அதாவது சிற்றை அற்பமாக எண்ணுகிறவனுக்கான அல்லவா தரித்திரனாய் போய்விடுவான், வர 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 தரித்திரனாய் விடுவான். தரித்திரம் என்பது அவனுக்கு சந்தோஷம் என்கிற ஒன்று, மகிழ்ச்சி என்கிற ஒன்று இல்லாமல் போய்விடும் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இல்லாதபடி அவனுடைய வாழ்க்கையில் கடிந்து கொள்ளுதலை அவன் கவனிப்பானால் அவனுக்கு கனவு உண்டாயிருக்கும் என்று நாம் காணுகின்றோம். உலகம் இன்று நல்ல மனிதர்களை பகைத்தாலும் நல்லவர்களை, நீதிமான்களை, பரிசுத்தவான்களை, தேவ மனிதர்களை நேசிக்கக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள், அநேக நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று நாம் அறிவோம். அவர்கள் மூலமாக அவர்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாயிருக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்ல, இங்கே நாம் பார்க்கும்போது சங்கீத புத்தகத்தில் 141வது சங்கீதம் 5வது வாக்கியத்தை வாசிப்போம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். ஆமா, தயவாய் சொல்லி கடிந்து கொள்ளட்டும் என்று எழுதாமல் அந்த கடிந்து கொள்ளல் எப்படி இருக்கணுமா, தலையில குட்டுகிற மாதிரி, தலையில குட்டி சொல்லுகிறது மாதிரி அந்த கடிந்து கொள்ளல் இருக்கட்டும். அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும். அது என் தலையில என்ன செய்வா, அந்த கடிந்து கொள்ளல் தலைக்கு எண்ணெய் வைத்தது போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான் என்னை
தயவாய் கடிந்து கொண்டு அதனுடைய தலையில் அதாவது கொட்டி எனக்கு பற்றி சொல்லட்டும். அது என் தலைக்கு எண்ணெய் வைத்தது போல் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், குளிர்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கும். அதை என் தலை அல்லத்தட்டவே செய்யாது என்று அவர் சொல்கிறார். அந்த சிற்றை கடிந்து கொள்வதில்லை நான் அற்பமாக எண்ண மாட்டேன். அது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். அப்படினால் என்மேல் வைத்த அன்பினாலே நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறார், கடிந்து கொள்கிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் அவருடைய நேசம் என்மேல் இருக்கிறபடியினால நான் ஒரு சிறிய தவறு செய்ததினால அவர் என்ன செய்கிறார்? அவர் என்னை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். சிக்ஷிக்கட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும், தலையில் கொட்டுகிறது போல என்னை அதாவது உணர்வடைய செய்யட்டும். அது என் தலை வேண்டாம் என்று தள்ளாது, அது எப்படி செய்யாதே என்று சொல்லாது, அது நான் ஏற்றுக்கொள்வேன், என்னையை போல ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, அந்த தலையில் குட்டி கடிந்து கொண்டு பற்றி சொன்னார் அல்லவா, அவருக்கு ஏதாவது குறை வரலாம், ஒரு சோய்கேடு வரலாம், ஒரு நெருக்கம் வரலாம். அந்த நேரத்தில் நான் 4 பேர்கிட்ட சொல்லி அமைச்சரை கடிந்து கொண்டார், இன்றைக்கு பாருங்க அவர் எப்படி இருக்கார் அப்படி சொல்ல மாட்டேன். அவருடைய இக்கட்டில் நான் இன்னும் அவருக்காக ஜெபம் பண்ணுவேன் என்று இதான் நீதிமான்களுடைய பழக்கம் என்று நாம் காணுகிறோம். இதுதான் சிற்றை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற அனுபவம். கடிந்து கொள்ளுதலை எண்ணெயை போல ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று சத்தியவேதம் சொல்கிறபடினால் ஆண்டவரை நான் சோதரிகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, கவனியுங்கள். அதாவது கடிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை, சிக்ஷை நமக்கு தேவை. மனம் போகிற போக்கிலே விட்டுவிட்டால் பாதாள குழியிலே போய் நாம் விழுந்து விடுவோம். நிச்சயமாக அதற்கு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அந்த ஆபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படியாக ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்கிறார், நம்மை சிக்ஷிக்கிறார். அது பற்பல வகையிலேயே நமக்கு நேராக வரலாம், அது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது தற்புகழ்ச்சி, பிறரால் வருகிற அந்த புகழ்ச்சியை விட என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அருமையானவர்கள், தெரிந்தவர்கள், போதகர்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள் எனக்கு கொடுக்கிற அந்த ஞான ஆலோசனை, அந்த எச்சரிப்பு, அந்த கடிந்து கொள்ளுதல் அது எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறது. அவர்களுக்கு கனத்தை கொண்டு வரும், அவர்களுக்கு மேன்மையை கொண்டு வரும், புகழ்ச்சியை கொண்டு வரும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கேட்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது நான் வழுகி போகாமல் தவறி போகாமல் இருப்பதற்கு ஆண்டவர் செய்கிற காரியம் இதுவாக இருக்கிறது. என்னுடைய ஆவியிலே அறிகின்றேன், ஆவியிலே இந்த காலங்களில் உணர்த்தப்படுகிறேன். வேகமாக கர்த்தர் தமிழ் ஜனங்களை சீர்படுத்தும் காலமாக இது இருக்கின்றது என்பது. ஏனென்றால் குற்றமுடையவன் சாத்தானுக்கு முன்பாக நிற்க முடியாது என்பது நாம் அறிந்து கொண்ட உண்மை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஆவியாக இருக்கிறபடியினால் யார் யார் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். அப்படினால தமிழக பிள்ளைகள் சாத்தானுக்கு முன்பாக வெட்கப்பட்டு விடக்கூடாது, பின்னடைந்து போய்விடக்கூடாது, விலகினப்பட்டு போய்விடக்கூடாது. அவனுக்கு முன்பாக ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் அறிந்துதான் அதாவது குற்றமற்றவர்களாக தமிழர் பிள்ளைகளை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எங்கே குற்றமில்லையோ அங்கே அவருக்கு இடம் இல்லை என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாலிப பிராயத்தில், அதாவது வாலிப தோற்றத்தில் அவர் பிதாவின் சுத்தம் செய்ய அல்லது பிசாசனுடைய அந்த தந்திரங்களை அழிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்திருந்தார். அப்படினால் அவருடைய பின்னாலே அவன் அடைந்தான் என்று சத்தியவேதம் சொல்லுகின்றது. சில காலம் மட்டும் விலகி இருந்தான், மற்றபடி பின்னால் தான் அடைந்தான் என்று சொல்லி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு சொன்னார், அதாவது இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவருக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னார். அந்த வார்த்தை தான் முக்கியம். உலகத்தின் அதிபதி வருகிறான், யாரிடத்திலும் வருவான், ஆனால் அவனுக்குரியது அதாவது நம்மிலே இருக்குமானால் அவன் வருவான், நெருங்கி வருவான், அருகாமையில் தீமை செய்ய நிற்பான் என்று இறைவசனம் சொல்கின்றபடினால அன்பானவர்களே கவனியுங்கள். கடிந்து கொள்ளுதல் வேண்டும், அது நமக்கு நன்மை. எதிராளிக்கு முன்பாக நாம் தோல்வி அடையாமல் இருக்க, எதிராளிக்கு முன்பாக வெட்கப்படாமல் இருக்க,
தலை நிமிர்ந்து நிற்க, அவனை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தினால போயென்றால் அவன் ஓடி போக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நமக்கு கடிந்து கொள்கிற ஆலோசனை, அது சிக்ஷைக்குரிய ஆலோசனை நமக்கு வேண்டும் என்று இறைவசனம் சொல்லுகிறபடினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சாலமன் சொல்லும்போது ஒரு கஷ்டமான வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தில், பிடரியை கடினப்படுத்துகிறவன் சழுதியில சாயமின்றி நாசமடைவான் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், என்ன செய்ய மாட்டேன், இனி எப்படி நடக்க மாட்டேன், சரி என்ன இப்படி செய்யாதங்க, பழையபடியும் அவருக்கு சொல்லுகிறார். பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்படி என்று பல தடவை எச்சரிப்பு வருவது ரொம்ப கஷ்டமான ஆபத்தான காரியம், ரொம்ப கவலைக்குரிய காரியம் என்று நாம் காணுகிறோம். ஆனால் அப்படினாலே ஆண்டவர் 7 தடவை 70 தடவை கூட மன்னித்து விடு என்று சொல்லி இருந்தாலும் மன்னிப்பு உண்டு. ஆனால் அடுத்தபடியாக இருக்கிறது என்ன என்றால், ஆண்டவருடைய பார்வையிலே நாம் குற்றவாளியாக இருக்கின்றோம். ஆண்டவர் அவைகளை பார்க்கிறார். அடிக்கடி அதாவது மீறுதல் செய்தால் அவர்கள் என்ன ஆகுவார்? சடுதியாக திடீரென்று அவர்கள் திடீரென்று நாசமடைவார்கள் என்று இறைவசனம் சொல்கின்றது. ஒரு பெரிய எச்சரிப்பு. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆரம்படியினால் நாம் தேவ சமூகத்தில் சாத்தானுக்கு விருப்பமான எந்த ஒரு காரியத்தையும் வைத்துக் கொள்ளாதபடி அதை பேணி வைத்து கொண்டு, அதாவது தவறென்று தெரிந்த பிறகும் அதை நாம் திரும்ப விரும்பி அதை செய்வது, அது அடிக்கடி நாம் செய்கிற, அடிக்கடி கடிந்து கொள்கிற ஒரு அனுபவம் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அன்புள்ளவர் தான், நல்லவர். அவர் மனுமக்கள் மேல் அவர் இரக்கம், மன உருக்கமும் நீடிய சார்ந்த உள்ள தேவன் தான். ஆனாலும் அடிக்கடி மீறுதல்கள் ஏற்படுமானால் என்ன என்று அந்த வார்த்தையை சொல்ல நமக்கு கஷ்டமாக இருக்கிறது அல்லவா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாமல் திடீரென்று தேடினால் இல்லை, அவர் நேற்று பார்த்தாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தாரு, காணுமே இப்போ இல்லை. சடுதியில் அந்த தீமை அவரை மேற்கொள்கிறது என்று நாம் காணுகிறோம். விசுவாச மக்களே, நமது ஆண்டவராகிய தேவனை அறிந்து கொண்டு நாம், அதாவது அறிந்து கொள்ள நாம் தவறு செய்யாமல் வாழ விரும்ப வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். கர்த்தரது கிருபை நமக்கு தந்தருவார். லேலுயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது எவரிடத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அதிகமாக இடத்தில் கேட்கப்படும் என்று இறைவசனம் சொல்லுகின்றது. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி சோதனைக்காரன் வரும்போது அவைகளை நாம் மேற்கொள்கிறதுனால என்ன கிடைக்குமா? இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தில் அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க, வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுபடினால சோதனை வரும்போது அதில், அதாவது விழுந்து அப்புறம் அறிக்கை இல்லை, அது ஒரு 2வது காரியம், 3வது காரியம். ஆனால் அந்த சோதனை யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தொடர்ந்து புகழ்ச்சி, கனம், மகிமை, இப்படிப்பட்ட மேன்மையெல்லாம் வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதாவது ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சோதரிப்பான். தேவன் மனிதனுக்காக வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம். அதை அவன் சுதந்திரிக்க விடாதபடிதான் சாத்தான் மேற்கொண்டான் என்று நாம் காணுகின்றோம். அது என்னெல்லாம் வைத்திருந்தார் என்று தெரியாது. அதாவது தேவனுக்காக வாழ்கின்றவர்களுக்கு, தேவனுக்காய் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணியவைகளை மனிதனுடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அதாவது சிந்தனையில் உணரவும் இல்லை, செவியினால் கேட்கல என்று நாம் காணுகின்றோம். அவ்வளவு பெரிய நன்மைகள் தெரியாது.
அதாவது ஆதாமுக்கு என்னென்னலாம் வைத்திருந்தார் என்று தெரியவில்லையே, அப்படினால் அது வைத்திருக்கிறார். ஆனால் மனிதனுடைய கண்கள் அதை காணலை. ஆண்டவர் அவைகளை சொல்லி இருக்கின்றார். அப்படிப்பட்டவர்கள் ஜெயம் பெற அதை அடைகின்றார்கள். அப்படி அநேக பரிசுத்தவான்கள் அப்படி ஜெயம் பெற்றவர்களாக மேலே போயிருக்கிறார்கள். இது நமக்கும் இந்த நாட்களில் ஆலோசனையாக தரப்படுகின்றபடியினால், அதாவது ஆண்டவர் நம்மை அந்த சாயலுக்கு, அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வருவதற்காக நம்மை சிட்சிக்கிறார், கடிந்து விடுகிறார். கடிந்து விடும்போது சோர்ந்து போகாது. இங்கே பக்தன் தாவீது ராஜா சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அதாவது ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் அவர் என்னை சிட்சித்ததினால, எனக்கு உபத்திரவங்களை தந்ததினால, என்னை கடிந்து கொண்டதினால நான் என்ன செய்தேன் என்றால் ஆபத்தான பாதையில் இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். 119 சங்கீதம் 71 வாக்கியத்தில் இப்படி நாம் பார்க்கின்றோம். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அதுக்கு முன்னால கற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் தேவன் கையாடுகிற காரியம் என்ன? இந்த கடிந்து கொள்ளுதலாகி உபத்திரவம். இந்த உபத்திரவத்தை கொடுத்து ஒரு பக்தரை, அதாவது பிரமாணத்தின் பாதையில், சத்திய பாதையில் சரியாய் நடத்துவதற்கு அவர் அப்படி செய்கிறார். ஏன், எதற்கு என்று கேட்பதற்கு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அதாவது பிரமாணங்களை கைக்கொள்ள வைக்க, சத்தியத்தை கைக்கொள்ள வைக்க, ஆண்டவரிடத்தில் இன்னும் நெருங்குவதற்காக ஆண்டவர் செய்கிற காரியம் உபத்திரவத்தை அனுப்புகிறார். உபத்திரவத்தை அனுப்புகிறார், சிக்ஷை அனுப்புகிறார், கடிந்து கொள்ளுதலை அனுப்புகின்றார். அவைகளை செய்யும்போது சோர்ந்து போகாமல் அவைகளை ஏற்றுக்கொள்ளும் போது அப்படி நான் ஆகிவிடுவேன், ஆகிவிட்டேன், அப்படித்தான் நான் ஆனேன் என்று 119 சங்கீதம் 67 வாக்கியத்தில் அவர் இவனமாக சொல்லுகிறதையும் நாம் இங்கே பார்க்கலாம். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். அதற்கு முன்னாலே வழி தப்பி ஜீவ வழியை விட்டுவிட்டு வேறு வழியிலே, மரணத்தின் பாதையிலே, நரகத்துக்கு போகிற வழியிலே நடந்து கொண்டேன், வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வழி தப்பி போன வழியை விட்டு நல்ல வழிக்கு வருவதற்கு, ஜீவ வழிக்கு வருவதற்கு, நித்திய வழிக்குள்ளே வருவதற்கு அவர் செய்த காரியம் என்னென்றால் உபத்திரவம், கடிந்து கொள்ளுதல், சிக்ஷை, இவைகளை அனுப்பி அந்த தவறான ஆபத்தான பாதையிலிருந்து என்னை விடுதலையாக்கி காத்துக்கொண்டார் என்று அவர் சொல்லுகின்றார். அப்படினால் உபத்திரப்பட்ட நல்லது என்று நமக்கு ஆலோசனையாக அவர்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட அனுபவித்த அனுபவங்களை எழுதி தந்திருக்கிறார்கள். அப்படினால, அதாவது உபத்திரப்பட்டதினால பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், கை கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படினால கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாது, சிக்ஷிக்கும் போது சோர்ந்து போகாது. எதற்கென்றால் தவறான பாதை விட்டு நல்ல பாதைக்கு, நித்திய ஜீவருக்கு போகிற பாதையில கொண்டு வருவதற்காக அப்படி செய்கின்றார். அன்பு தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்மை சிக்ஷிக்கிறது எதற்காக என்று சொன்னார், பிரமாணங்களை கைக்கொள்ள வைப்பதற்காக, சத்தியத்தை கைக்கொள்ள வைப்பதற்காக. அப்படிப்பட்டவர்களுக்கு தானே பரலோகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலைக்கு நம்மை கொண்டு போய் செய்வதற்காக ஆண்டவர் இவ்விதமாக நம்மை நடத்துகிறார். இவைகளை உணர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்க்கையில், அதாவது நெருக்கங்கள், துன்பங்கள், பாடுகள் வரும்போது கர்த்தரை நேசிக்கிறார் என்று அறிந்து கொள்வோமாக. அதை ஏற்றுக்கொள்வோம். பிரமாணங்களை கை கொண்டு நாம் தேவனுடைய வழியை விட்டு விலகின அந்த பாதையை விட்டு சரியான பாதையில் கடந்து வர என் நேசர் என் மேல் வைத்த அன்பு இப்படி இருக்கிறது என்று சொல்லி எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தரது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பான தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், அனுப்பின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏதாவது அனுப்பின காரியமாக வாய்க்கப்படணும். கதாவே அந்த வார்த்தையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும், பெரிய காரியங்களை செய்யும். கடைசி காலத்தில் வந்திருக்கின்றோம். ரெண்டுவரே துதிக்கிறோம். வேகமாக எங்களை தேவனை துதிக்கிற தீஜோ பாதிக்கினராய் திருப்ப இப்படி வேதத்தில் இருக்கிற பிரமாணங்களை நாங்கள் கை கொண்டு ஆண்டவரே சுதிக்கிறையா, நேர் இருக்கிற அந்த வாசஸ்தலத்தை சுதந்திரிக்க தேவன் சுத்தம் கொண்டிருக்கிறபடினாலும் நமக்கு நன்றி. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு பக்தன் தாதிரியா சொன்னது போல உத்தரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள்
உங்களுடைய கரத்தை பற்றி கொள்ளட்டும். சத்தியத்தை கைக்கொள்கிற மக்களை தேடுகிறீர் ஆண்டவரே. பக்தியுள்ள மக்கள் நிறைய இருந்தாலும் சத்தியத்தை கைக்கொள்கிற மக்கள் குறைவாக இருக்கிறார்கள். சத்தியத்தை கைக்கொள்கிற மக்களை எழுப்பும். நித்திய பாதையில் நடக்கிற மக்களை ஆதிவனை எழுப்பும் ஐயா. உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தும். வசனத்தை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். சரீர பிரகாரமாக இருக்கிற குறைபாடுகள், விலகினங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். ஆசீர்வதியும். கிருபையாயிரம் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.